வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீலகிரியின் சமையல்காரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெனு என்னென்னா கேரளா வெஜிடபிள் புலாவ். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீலகிரியின் சமையல்காரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெனு என்ன அப்படின்னா வெஜிடபிள் புலாவ் கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இது நமக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா 2 வெங்காயம், பச்சை மிளகாய், 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பீன்ஸு, கேரட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி முக்கு, அன்னாசிப்பூ, அப்புறம் சோம்பு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா 3 கலர் கேப்சிகம்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் 1 கிலோ ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் புலாவுக்கு கட்டிங்ஸ்ன்றது யூனிக்காக இருந்தால் நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இந்த வெஜிடபிள் புலாவுன்றது ஒயிட்டாக இருக்கிறனால இந்த ஒயிட் கலர் ரைஸை வந்து எப்படி கலர்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு கட்டிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா வெங்காயத்தை வெட்டிக்கலாம். நம்ம பாஸ்மதி அரிசியில் பண்ண போகிறனால பாஸ்மதி அரிசி நீட்டமாக இருக்கும். அதே போல் நம்ம வெட்டுற எல்லா காய்கறியுமே கொஞ்சம் நீட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணோன்னா 1/2 மூன் கட்டிங்ஸ் இதில் போட போகிறோம். இந்த வெங்காயத்தை வந்து இப்படி 1/2 மூன் கட்டிங்காக நீங்கள் வெட்டிக்குங்க. இப்படி தான் நீங்கள் வெட்டணும். இதெல்லாம் நல்லா கரெக்டாக கவனிச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய வெஜிடபிள் புலாவுன்றது பார்க்குறக்கு லக்ஸரி லுக்கில் இருக்கும். இந்தமாரி ஆணியில் வெட்டிக்குங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு முழு கேரட் எடுத்து அந்த கேரட்டை வந்து இப்படி பாதியாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து எப்படி கட் பண்ண போகிறோன்னா இப்படி பெருசாக இப்படி குட்டி குட்டியாக 1 இன்ச்சுக்கு கேரட்டை வந்து அழகாக வெட்டி எடுத்துக்கோங்க. கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். என்ன கட்டிங் பண்ண போகிறோன்னா பீன்ஸ். இந்த பீன்ஸ் எடுக்கிறீங்க, முன்னாடி பின்னாடி ஆஞ்சிக்கோங்க. முன்னாடி பின்னாடி ஆஞ்சிட்டு இப்படி கீழே தட்டினீங்கன்னா என்ன பீன்ஸ் எல்லாம் மட்டமாயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து நம்ம கேரட்டை எந்த அளவுக்கு வெட்டணுமோ அந்த அளவுக்கு இது என்ன பண்ணுறோன்னா அப்படி அழகாக வெட்டி கொடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு இப்படி அழகாக வெட்டி கொடுக்க போகிறோம். பாருங்கள், இப்படி வெட்டி கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸையும் இந்தமாரி வெட்டியாச்சு. பாருங்கள், கேரட்டையும் இதேமாரி வெட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே அளவுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேப்சிகத்தை வெட்ட போகிறோம். அது எப்படி வெட்ட போகிறோம் அப்படின்னா 3 கலர் கேப்சிகத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 3 கலர் கேப்சிகம் உங்களுடைய வெஜிடபிள் புலாவுடைய அழகை நல்லா எடுத்து கொடுக்கும். அழகை வந்து நல்லா மேம்படுத்தி கொடுக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 3 கலர் கேப்சிகத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி அழகாக வெட்டி போகிறோம். இது பார்க்குறக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சமைக்கிற ஒரு லக்ஸரி லுக்கை உங்களுடைய வெஜிடபிள் புலாவுக்கு இது கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அழகான 3 கலர் கேப்சிகம்ஸை நம்ம வெட்டியாச்சு. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெஜிடபிள் புலாவுக்கு செய்யக்கூடிய எல்லா பொருட்களையும் கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண பொருட்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கட் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு டைம் பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராட்டி முக்கு இது யூஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 கலர் ஆஃப் கேப்சிகம்ஸ், கேரட்டு, பீன்ஸு, கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே இப்போ தயார் நிலையில் இருக்குது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லா பொருளும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் புலாவ் பண்ண போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசியை வந்து கழுவி ஊற வச்சிடலாம். 2 டைம் அலசி ஊற வச்சுருங்க. அதுக்கு கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இது வந்து தாளிக்க போகிற அண்டா, இது பக்கத்தில் ஒரு குட்டி அண்டா இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா நம்ம பாஸ்மதி அரிசிக்கு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வெஜிடபிள் புலாவ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது தாளிக்கிற அந்த கேப்லேயே இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் தண்ணியை சுட வைக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதேமாரி நம்ம இந்த சைடு தண்ணி சுடு பண்ணுறோம் இல்லைங்களா,
அந்த அடுப்பையும் பற்ற வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுமே பற்றிக்கிடுச்சு. இப்போ இந்த வட்டை என்ன ஆகட்டும்னா சூடாகட்டும். 100 மில்லி லிட்டர் ஆயில் வந்து என்ன பண்ணலான்னா இந்த பேசன்லாம் அழகாக அப்படி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம நண்பர்களே, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பச்சை மிளகாய் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து ஜாலாக எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் இப்படி அழகாக போட்டுடலாம். இது லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு என்ன ஆகணும் அப்படின்னா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இது வணங்கிட்டு இருக்கு இந்த வெங்காயம். இது அப்படியே லைட்டாக நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். நண்பர்களே, இப்போ ஆனியன் வந்து கண்ணாடி பதத்துக்கு லைட்டாக வணங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கலர் கலராக வெட்டி வச்சுருக்கிற இந்த கேப்சிகத்தை அப்படியே உள்ளே போடலாம். மஞ்சள், பச்சை, சிவப்புன்ட்டு ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்குது. அடுத்து என்ன பண்ணலான்னா நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட், பீன்ஸை அழகாக அப்படி இதில் போடலாம். அப்படியே போட்டு இதை என்ன பண்ணலான்னா வணக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் இதில் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லைட்டாக கிண்டி கொடுத்து இதை நம்ம அழகாக வணக்கிக்கலாம். இது எல்லாமே எப்படி வணங்கணும் அப்படின்னா ஒரு 60% வணங்கினா போதும். எல்லா பொருளையும் மேஜர் பொருளும் இதில் போட்டாச்சு. தண்ணியும் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வெஜிடபிள் புலாவுக்கு நம்ம போடுற ஆனியன் வந்து கண்ணாடி பதத்தில் தான் என்ன பண்ணியிருக்கணும்னா வணங்கியிருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரௌனிஸாக பிரியாணிக்கு வணக்கிற மாரி நம்ம இதை வணக்கிறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம வெஜிடபிள் புலாவ் வந்து ஒயிட் கலரில் இருந்து ப்ரௌனிஸ் கலருக்காக மாறிடும். அதனால நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், பிரியாணியில் பொன்னிறமாக வணக்கியிருப்போம். இந்த வெஜிடபிள் புலாவை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி பார்த்துட்டு தான் வணக்கணும். அட் த சேம் டைம் வெஜிடபிள்ஸையும் வந்து ஒரு 60% லைட்டாக வணங்குற மாரி இருந்தால் போதும். வெஜிடபிள்ஸ் என்ன ஆகிட்டு இருக்குன்னா வணங்கிட்டு இருக்குது. இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி அதை ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் வணக்கி கொடுக்கலாம். இது அப்படியே வணங்கட்டும். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த மெனுவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாசுமதி அரிசியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஊற வச்சுருக்கிறோம். அதேமாரி தண்ணியும் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த வெஜிடபிள் புலாவ் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப ஸ்பீடாக செய்யணும். நம்ம ஸ்லோவாக விட்டு செஞ்சோன்னா என்ன ஆயிரும்னா ஓவர் குக் ஆகிரும், ப்ரௌனிஸ் ஆகிரும், கலர் மாறிடும். ஸோ நம்ம எல்லா பொருளையும் நம்ம ரெடியாக வச்சுட்டு இந்த மெனு பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போது வணங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதே பாருங்கள், அதை நம்ம இங்கே உள்ளே போட்டுட்டு இதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வணக்க போகிறோம். இது வணங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு தேவையான அளவு உப்பை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணி நம்ம வணக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வணங்குற அந்த பாயில் ஸ்பீடுங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்கும். ஃப்ரை ஆகிற வேகங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் தேவைக்கு அளவான உப்பை ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இன்னொரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் இஞ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோல் உரிக்காமல் அப்படியே நல்லா வாட்டரில் போட்டு கழுவி அப்படியே அரைக்கிறவங்க இருக்காங்க. அதேமாரி இந்த பூண்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா தோல் எடுக்காமல் அப்படியே போட்டு அரைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா கலர் போயிடும். இஞ்சை வந்து தோல் சீவி அழகாக கழுவி அரைச்சி இதை போட்டிங்கன்னா தான் அந்த கலருங்கிறது என்ன ஆகாதுங்கிறது மாறாமல் இருக்குது. இப்போ வாங்க இதை பாருங்கள் எப்படி வணங்கிட்டு இருக்குங்கிறத பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் கேரட்டு, கேப்சிகம், கலர் கேப்சிகம், ஆனியன் எல்லாமே சூப்பராக வணங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். அதோட உப்பும் ஆட் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் இஞ்சை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோல் உரிக்காமல் அப்படியே நல்லா வாட்டரில் போட்டு கழுவி அப்படியே அரைக்கிறவங்க இருக்காங்க. அதேமாரி இந்த பூண்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா தோல் எடுக்காமல் அப்படியே போட்டு அரைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா கலர் போயிடும். இஞ்சை வந்து தோல் சீவி அழகாக கழுவி அரைச்சி இதை போட்டிங்கன்னா தான் அந்த கலருங்கிறது என்ன ஆகாதுங்கிறது மாறாமல் இருக்குது. இப்போ வாங்க இதை பாருங்கள் எப்படி வணங்கிட்டு இருக்குங்கிறத பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் கேரட்டு, கேப்சிகம், கலர் கேப்சிகம், ஆனியன் எல்லாமே சூப்பராக வணங்கிட்டுருக்கு.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முன்னாடியே இந்த புலாவு தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அளவு தண்ணிங்கிறது சூட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அந்த அளவு தண்ணி என்ன பண்ணுறோன்னா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்து இதிலோட வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி அழகாக அப்படி ஊற்றுங்க நண்பர்களே. அப்படி ஜம்முன்னு ஊற்றுனீங்கன்னா அவன் பாட்டுக்கு கொதித்து வேகுவான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நல்லா கொதிக்கிற வரைக்கும் சூப்பராக இதுக்கு ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடி விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக கொதிநிலையோடு அழகாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரிசியை வடித்து இதில் கொட்ட போகிறோம். கழுவி வச்சுருக்க அரிசியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்படி அழகாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்து நிதானமாக இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அரிசி வடித்து எடுத்தாச்சு. இது கொஞ்ச நேரம் ஃபில்டர் ஆகட்டும். தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு, அரிசி நம்ம வடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அரிசியை வந்து இந்த தண்ணியில் போட்டு வேக விடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வடித்து வச்ச அரிசியை எடுத்து இப்படி அழகாக கொட்டிக்கலாம். நண்பர்களே, இப்போ அரிசி போட்டாச்சு. இந்த வெஜிடபிள் புலாவுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஒன்று பண்ணுறோம் என்ன அப்படின்னா நம்ம இந்த வெஜிடபிள் புலாவ் பண்ணுற அன்றைக்கி ஒரு வாழையில எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். எதுக்கு அந்த வாழையிலன்னா தம் போடுறதுக்கு. நாங்கள் பெரிய பெரிய கல்யாண மண்டபம் அதேமாரி இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூப்பராக நாங்கள் தம் போடுறப்ப வாழையில யூஸ் பண்ணி மேல் மூடியில் நெருப்பு போடுவோம். இங்கே நம்ம நெருப்பு போட முடியாதனால என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் வாழையில மட்டும் போட்டு டம் போட்டு இந்த வெஜிடபிள் புலாவை நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. இதை நம்ம அழகாக கிண்டி கொடுத்துக்கலாம். இந்த கிண்டி கொடுக்குற கேப்பில் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் உப்பும் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கணும். தேவையான அளவு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 50% உப்பு போட்டோம். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு நம்ம போட போகிறோம். இது ரெடி ஆகிட்டுருக்கிற இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாரி ஒரு வாழைலையோ 2 வாழைலையோ இந்த இதுக்கு ஏற்ற மாரி இந்த அண்டாக்கு ஏற்ற மாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தம் போடுறதுக்கு. பார்க்கலாம், அது வெந்துட்டுருக்குது. இப்போ நல்லா வெந்துட்டுருக்குது. நம்ம அதை அப்படியே அழகாக கிண்டி கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கலராக ஜிகுன்னு இருக்குது, ரெயின்போ கலர் மாதிரி. நண்பர்களே, இப்போ புலாவில் என்ன ஆச்சுன்னா நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது தம்முக்கு ரெடி ஆகிடுச்சு. இது தம் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். கிண்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா தம் பண்ணலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. தம் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சிம்மில் பற்ற வச்சுக்கலாம். ரெடி ஆகட்டும். நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த புலாவ் வந்து தம் போடுறது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த தம் போட போகலாம். எடிட்ரு ஹீரோயின்ஸ்க்கு மட்டும்தான் சாப்பிட்டு வைப்பீங்களா? எங்களுக்கு வைங்க. இப்படி அழகாக அப்படி எடுத்து இப்படி தம் போடுறீங்க. எடிட்ரு இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பாருங்களேன். இப்போ வாழையில வந்து வச்சாச்சு. இந்த வாழையில மேலே லைட்டாக இப்படி தண்ணி தெளிச்சு விடுங்க. ஏன்னா இது நம்ம இப்போ டம் போட போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மூடியை வந்து எடுத்து இப்படி மேலே வைக்க போகிறோம். மேலே வச்சுட்டு இந்த அடுப்பை வந்து சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சதுக்கப்புறம் இது ஒரு அரை ஹவர் கழித்து எடுத்தோன்னா சூப்பராக வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடும். நண்பர்களே, இப்போ தம் போட்டாச்சு. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நெருப்பு அனலில் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். இந்த வெஜிடபிள் புலாவுக்கு வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம், பச்சை பட்டாணி ஆட் பண்ணலாம். நம்ம இதில் 1 kg பண்ணுறதுனால நம்ம ஜாஸ்தி மோஸ்ட் யூஸ் பண்ணல. ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக காலிஃப்ளவர் யூஸ் பண்ணலாம், பச்சை பட்டாணி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணால் இதோடைய ராயல் லுக் வந்து இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்றப்ப அந்த கேரட்டை கடிக்கிறப்ப, பீன்ஸை கடிக்கிறப்ப, இந்தமாரி நம்ம கடித்து சாப்பிட்றப்ப இது நல்லா சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் என்னென்ன காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிக்கன் கிரேவியோ அல்லது ஒரு பீஃப் கிரேவியோ சாப்பிட்லாம். வெஜ் பிரியர்களுக்கு வந்து மஷ்ரூம் கிரேவி, இந்தமாரி கிரேவிஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். மஷ்ரூம் கிரேவி நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரைன்றது இருக்கும். அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு
வெஜிடேரியன்ஸ் அதோட இந்த வெஜ் புலாவை ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதோட சென்னா மசாலா ஆட் பண்ணி சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். இது தம் ஆகட்டும், நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ டம் போட்டு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டம் போட்டதை வந்து எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது தம் எடுக்கிற டைமில் என்ன பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி இதை தம்மை திருப்பி கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா டம் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மூடியை திறந்துருங்க. பாருங்கள், நல்லா டம் ஆயிடுச்சு. வாழையிலையும் நல்லா பக்கவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தம் எடுத்துக்கலாம். இந்த வாழையிலையும் எடுத்து ஒரு ஓரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அழகாக நெய்யை வந்து அங்கே எங்கேன்னு சொல்லி லைட்டாக அப்படி டிப் பண்ணி விட்டுட்டு போட்டுட்டு அது சும்மா இப்படி இது பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த புலாவை வந்து ரெடி பண்ண டம் உடைக்க போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த புலாவில் பார்த்தீங்கன்னா இது பியூர் ஒயிட்டாக இருக்குது. இதில் பாருங்கள், சிகப்பு கலரு, பீன்ஸு, கேரட்டுடைய கலரு இதெல்லாம் பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா நல்லா லக்ஸரியாக இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டம் உடைக்க போகிறோம். இதை அப்படியே மெதுவாக இப்படி திருப்பி கொடுங்க. இப்படி அழகாக இப்படி திருப்பி கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, வெஜிடபிள் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சோறு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டலை, ரெண்டாவது சாப்பாடு வந்து குலையலை. நம்ம இப்போ போட்டு கொடுத்த இந்த பாஸ்மதி அரிசி உடையவும் இல்லை குலையும் இல்லை, அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு நின்றுட்டுருக்கு. இப்போ நமக்கு தேவையான சுவையான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், பீன்ஸ் அழகாக வந்திருக்குது, கேரட்டுடைய அழகாக வந்திருக்கு, கேப்சிகம் உடையில, அதேமாரி இங்கே போட்ட பொருள் எல்லாமே போட்ட மாரி அப்படியே சூப்பராக இருக்குது. இப்போ நமக்கு சுவையான தரமான மணமான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். வாங்க நண்பர்களே, இதை வந்து அழகாக பிளேட்டிங் பண்ணிடலாம். எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இதை அழகாக எடுத்து மேலே வச்சுட்டு இந்த வெஜிடபிள் புலாவை அப்படி அமுத்தி இப்படி சூப்பராக எடுத்திங்கன்னா வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே சூப்பராக கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. நண்பர்களே, நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறோங்கிறத பார்த்தோம். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நீலகிரி சமையல்காரன். நன்றி மக்களே.